அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நான் யார்? நானே நீ, நீயே நான். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என் பொருளவாகச் சொல்லச் சொல்லித் தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர். தியான தானமே மிகச்சிறந்த தானம். தியானம் செய்வோம். தினமும் தியானம் செய்வோம். இன்று ஒரு துறவியின் சுயசரிதையை பற்றி பார்க்கப் போகிறோம். மலைவாழ் மக்கள் விளையாட்டுகள் எல்லாம் உடல் திறனை அதிகப்படுத்துவதற்காகவே அமைந்திருந்தன. அதாவது மலையில் -40 டிகிரி ஃபாரன்ஹீட்டிலிருந்து 85 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை கோடை காலத்தில் இருக்கும். கோடை காலத்திலேயே -40 இருக்கும் என்றால் குளிர்காலத்தில் இன்னும் அதிகமான குளிராக இருக்கும். ஆகவே அவர்கள் பலவிதமான விளையாட்டுகளை விளையாடினார்கள். அதாவது உடலை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக விளையாடினார்கள். அப்படிப்பட்டதில் வில்வித்தை முதலில் வருகிறது. உடலின் சதைகளை வலுப்படுத்தக்கூடியது இந்த வில்வித்தை. அதில் அவர்கள் குறி வைக்க வேண்டும் இல்லையா? குறி வைப்பதற்கு மிருகங்களை எப்பொழுதுமே உபயோகப்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மிருகங்களுக்கும் ஆத்மா இருக்கிறது, அவர்களையும் நாம் சமமாக நினைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆகவே சில ஏவலர் மறைந்து நின்று நீளமான கயிற்றினில் இலக்குகளை மேலும் கீழுமாக அசைக்கும். அது நிலையாக இருக்காது. அதை கண்டு பிடித்து அம்பு எய்தியது. இதுதான் வில்வி. அடுத்தது குதிரை ஏற்றம். நிறைய பேர் குதிரை சேணத்தில் நின்று கொண்டே வில்லை வைத்து அம்பு எய்துவர். ஓடும் போதே குதிரையை மாற்றுவர். இது போதையெல்லாம் அவர்கள் பயிற்சி பெற்றிருந்தனர். ஆனால் நம்முடைய கதாநாயகரால் ஒரு சேணத்தில் நிற்பதே கஷ்டம். அவ்வளோ நேரம் நிற்கக்கூட முடியாது. பிறகு எங்கே அவர் வில் அம்பு இதெல்லாம் எய்துவது கஷ்டமாக இருந்தது அவர். அடுத்தது போல்வால்ட், தடியின்றி தாண்டுதல். அது நம்ம குளோபல் புத்தாஸில் இந்த படமெல்லாம் போட்டிருக்கிறது, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதாவது போல்வால்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு நீள குச்சியை எடுத்துக்கொண்டு ஓடி போய் அப்படியே தாண்டுவது. இது அவர்களுக்கு இந்த நீர்நிலைகளை தாண்டுவது இல்லாட்டி மோசமான இடங்களை தாண்டுவதற்கு உபயோகப்படுத்தின. அடுத்தது ஸ்டில்ட் வாக்கிங், பொய்க்கால் அல்லது தாவு தடைக்கோலை கொண்டு பள்ளம் மேடு காடுகளில் நடக்கலாம். தெருக்களில் நடனமாடமும் செய்யலாம். இந்த கால்களை கடையில் வாங்க முடியாது. யாவரும் வீட்டிலேயே செய்து கொண்டனர். அவர்களாகவே செய்ய தெரிந்திருந்தது. அடுத்தது முக்கியமான ஒரு விளையாட்டு என்னவென்றால் பட்டம் விடுதல். இது தேசிய விளையாட்டாகும். அந்த தேசத்தின் தேசிய விளையாட்டாகும். முதலில் அதிபர் உறைவிடத்திலிருந்து ஒரே ஒரு பட்டம் முதலில் விடப்படும், அதாவது பறக்க விடப்படும். பிறகு பல வண்ணங்களில் உருவங்களில் நிறைய பட்டங்களை மக்கள் பறக்க விடுவர். பட்டு நூலுக்கு நம்ம ஊரில் மாஞ்சா போல் பசையோடு கண்ணாடி தூளையும் தடவிவிட்டார். 7-8 அடி உயர பட்டங்களை பயன்படுத்தினர். இரவில் விளக்குகள் வைத்து அவர்களை பறக்க விட்டனர். மேலும் சிலர் விதவிதமான சத்தங்கள், பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு சத்தத்தை ஏற்படுத்தும் கருவிகளை வைத்து பட்டம் விட்டனர். நமது கதாநாயகர் ஒரு சமயம் ஒரு பட்டம் விட்ட போது, இவர் சிறுவர், 6 வயதுலாம் ஆயிருக்கிறது, 7வது வயது ஆக போகிறது. அது பட்டத்தை கயிற்றை பிடித்து கொண்டதை கயிற்றிலே பறந்து ஒரு வீட்டின் கூரையின் மேல் விழுந்தார். அந்த கூரை, அந்த இடம் ஒரு புகைக்கூண்டு. அந்த புகைக்கூண்டில் இருந்த எரிபொருட்கள் எல்லாம் நாசமாயின. அதாவது கீழே வந்து சிதறி வீணா போயிடும். ஆகவே அடுத்த நாள் அவர் சென்று அந்த எருமை சாணம் முதலிய பொருட்களை கொண்டு போய் கொடுத்து அதை சமன் செய்தார், அதாவது மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் என்றார்.
பெண்ணாளில் ஒரு மனிதரை தூக்கிச் செல்லும், அதாவது நம்ம சாதாரண மனிதர்களையே தூக்கிச் செல்லும் பட்டத்தில் மலை மீது 2 முறை பறந்து சாதனை புரிந்தார். ஆனால் அவருடன் கூட வந்து பட்டத்தில் பறந்த ஒரு அனுபவப்பட்ட ஒருவர், துறவி, சிறிய தவறு செய்ததினால் மலைச்சரிவில் உடல் சிதறி இறந்தார். நமது கதாநாயகருக்காக சிறப்பு பட்டமே தயாரிக்கப்பட்டது. இவருடைய புகழ் ஏற்கனவே நிறைய பரவியிருந்த போதினால் இவருக்கு சிறப்பாக அவர் சொன்னார், சிறப்பு பட்டம் தயாரிப்பதற்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் துறை இருந்தது. அவர் சொன்னார், உங்களுக்காகவே தயாரிப்பு வைத்திருக்கிறேன், நீங்கள் தான் இதில் பறந்து காட்ட வேண்டும் என்று, உங்களுக்காகவே செய்யப்பட்டது என்றும் மிகவும் வற்புறுத்தி அந்த பட்டத்தில் பறக்க வைத்தார். 7 வயதில் அவருடைய பிறந்த நாள் வந்தது. பிறந்த நாள் என்றால் அவர்கள் ஜோதிடம் பார்த்து இவரது எதிர்காலத்தை கணித்து சபையில் அறிவிப்பார். அதன் பிரகாரம் தான் அவருடைய மேற்கொண்டு அவர் எதுவும் செய்ய முடியும். இது அவருடைய சம்பிரதாயம் அல்லது வழக்கம். விழா நாள் நிர்ணயம் செய்யப்பட்டது. முதல் வேளையாக பதாகைகள், பதாகைகள் என்றால் கொடிகள், அப்புறம் அந்த இது அழைப்பிதழை வந்து எழுதணும். அதுக்கு ஒரு துணி மதி அமைப்பு எழுதி எடுத்து தயாரிக்கப்பட்டன. குதிரை வீரர்கள் அதற்குரிய மரியாதையுடன் கொடிகள் ஏற்றி பல பெரிய மனிதர்கள் வீட்டுக்கெல்லாம் சென்று அழைத்து காண்பித்து அழைப்பிதழ்களை கொடுக்க வேண்டும். இதுதான் அவருடைய வழக்கம். வீட்டை அரண்மனை போல மாற்றுவதற்காக முற்பட்டனர். அதாவது எல்லாத்தையும் பாலிஷ் பண்றாங்க இல்லையா, உலோக பொருட்கள் எல்லாம் மெருகேற்றப்பட்டன. காட்டுப்பூக்கள் நிறைய பறித்து வரப்பட்டு தேன் கலந்த நீரில் பாதுகாக்கப்பட்டன. வெளிநாடுகளில் இருந்து உணவு வகைகள் வரவழைக்கப்பட்டன. ஏன்னா அங்கு உணவுகள் மிகவும் குறைவுதான். அதாவது இன்னும் நிறைய சிறப்பான உணவுகள் என்று சொல்லலாம். அது விருந்தினர்களை மகிழ்விப்பதற்காக இவ்வாறு செய்ய. அவரது வீட்டில் இருந்த இரு பூசாரிகள், துறவிகள் வீட்டு குதிரைகள் முதலான விலங்குகளின் ஆத்மாவிற்காக பூசை செய்தனர். அவர்களுக்கும் ஆத்மா இருக்கும் என்று அவர்கள் நம்பினர். அழைப்பிதழ்களை எடுத்துச் செல்லும் குதிரை வீரர்கள் எல்லோரும் கூடிய பின் பூசாரிகள் எல்லோருடைய நலத்திற்காகவும் பூசை செய்த பிறகே அவர்கள் புறப்பட்டு சென்றனர். இந்த பூசாரிக்கு இருவர் இருப்பார்கள். அவர்கள் 3 வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படுவார். அதாவது அவருடைய கல்வி சாலைக்கு சென்று விடுவர். வேறு 2 பூசாரிகள் வந்து சேரும். பிறந்த நாள் வந்தது. அவரது குழந்தை பருவம் முடிவுக்கு வர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. பெண்கள் ஒரு பெரிய அறையில் கூடினர். சில பெண்கள் வீட்டை சுற்றி பார்த்து மதிப்பிட தொடங்கினார். இசைத்துறை துறவிகள் தோட்டத்தில் அனைத்து இசைக்கருவிகளோடு இசை எழுப்பினர். குடும்பத்தினர் 4 பேரும் குதிரையில் பயணம் செய்து கோவிலை அடைந்தனர். அங்கே அனைவரும் ஓம் மணி பத்னி என்று சொல்லிக்கொண்டே சென்றனர். இரவு விழா நடக்கப் போவதால் அவர்கள் சீக்கிரமாகவே திரும்ப வேண்டியதாகிவிட்டது. கதாநாயகர் தான் ஒரு சிறந்த பட்டம் விடுபவராக வருவார் என ஜோதிடர்கள் கூற வேண்டும் என விரும்பினார். ஆனால் நடந்தது என்ன பார்ப்போம். அன்னை அவரது மிகுந்த அலங்காரத்துடன் அனைத்து பெண்களும் தோட்டத்தில் நடக்கும் காட்சிகளை காண வந்தனர். கலைக்கூதாடிகள் வித்தைகள் பல காட்டினர். இசை மும்முரமாக வாசிக்கப்பட்டது. தந்தை அவரது இறக்குமதி செய்யப்பட்ட தோட்டச் செடிகளை பற்றி கவலைப்பட்டார். அதாவது கூட்டமாக உடைத்து விடும் என்றோ இல்லை சிதைத்து விடும் என்றோ பயந்தார். என்றால் இந்த தோட்டத்தின் பெருமை அந்த நாடு முழுவதற்கும், தேசம் முழுவதற்கும் தெரியும். அப்பொழுது ஊர்வலம் ஒன்று புறப்பட்டது. அதில் அம்மா, அப்பா மற்றும் மிகவும் வயதான ஜோதிடர்கள் அவர்கள்தான் இந்த
ஜோதிடம் கணிக்கப் போகிறார். அவர்கள் மேடையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். ஒரு இசைக்குழுவும் அவர்களுடன் வந்தது. நால்வரும் நாற்காலிகளில் அமர்ந்தனர். அதற்கு முதல் வாரம்தான் நாட்டினுடைய தலைவருக்கு இந்த இரு ஜோதிடர்களும் ஜோதிடம் பார்த்தனர். இந்த வாரம் 7 வயதான நமது கதாநாயகருக்கு ஜோதிடம் பார்க்க வந்துள்ளனர். இவர்கள் கணித்து கூறுவது பிரகாரம்தான் நடக்க வேண்டும். 1 மணி நேரம் எல்லா கணக்குகளையும் போட்டு ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்து நிறுத்தினர். சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டனர். பின்னர் முடிவை அறிவித்தனர். முடிவு என்னவென்றால், நமது கதாநாயகர் துறவிகள் கல்விச்சாலையில் மருத்துவத்துறை துறவியாக பயிற்சி பெற்று வெளிநாடு செல்ல வேண்டும். பல புதிய நாடுகளில் கடுமையான அனுபவம் பெற்று மிகப்பெரிய புகழ் பெறுவார். தொல்லைகள் நிறைந்த வாழ்க்கை, அதாவது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் என்று கூறிவிட்டார். இதை கூறியவுடன் கூட்டம் கலைய ஆரம்பித்தது. வெகு தூரத்திலிருந்து வந்தவர்கள் அடுத்த நாள் காலையில் தான் செல்வர். அதாவது இரவு இங்கே தங்கி விடுவர், காலையில் எழுந்து செல்வர். மற்றபடி பக்கத்தில் உள்ளவர்கள் ரெடியாக, அதாவது தயாராக இருந்தனர். கதவு திறந்ததும் வரிசையாக மக்கள் வெறுகின்றனர். குதிரைகளின் குளம்பொலி ஊர் ஊராக கேட்டுக்கொண்டே இருந்தது. நமது கதாநாயகை பற்றி யாரும் கவலைப்படவே இல்லை. எல்லா அறைகளிலும், இவருடைய அறையிலும் சேர்த்துதான், எல்லா அறைகளிலும் மக்கள் அலைமோதி அவர் கண்ணில் பட்ட கற்களை காலால் தட்டிவிட்டு அப்படி அலைந்து கொண்டே இருந்தார். இப்படியே அலைந்து கொண்டிருந்தவர் குதிரை லாயத்திற்கு வந்து சேர்ந்தார். இந்த குதிரைகள் தான் நமக்கு கொஞ்சம் அமைதியை தரும் என்று எண்ணினார். உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் என்று எண்ணினார். ஆகவே அங்கேயே இருந்த அந்த லாயம் நன்றாக கதப்பாகும், நன்றாக கொஞ்சம் சூடாக இருக்கும். அப்புறம் அங்கிருந்த புற்கள், குதிரைகள் தின்ற புற்கள், அவைகளும் ரொம்ப மென்மையாக இருந்தன. அசதியில் அங்கேயே படுத்து விட்டார். குதிரைகள் பலவாறாக தூங்கின. ஒன்று காலை தூக்கி வைத்து தூங்கின, ஒன்று பக்கத்தில் படுத்தது மாதிரி தூங்கின, எல்லாம் தூங்க ஆரம்பித்து விட்டார். சிறிது நேரத்தில் அசதியில் அங்கேயே பட்டு தூங்கிவிட்டார். காலையில் பலமாக குலுக்கினார். எழுந்தார். உடனே கிளம்பு, உனக்கு பயண குதிரை தயாராக இருக்கிறது எனக்கு ஒருத்தர் கூறினார். அம்மா அப்பா சுறுசுறுப்பாக விரும்பிய விருந்தினருடன் உரையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தனர். உண்மையில் அவரை எல்லோருமே மறந்து விட்டனர், புறக்கணித்து விட்டனர் என்றே சொல்லலாம். மிகுந்த வெறுப்பில் தனியாக விடப்பட்ட நமது கதாநாயகர் சாப்பிட்டு விட்டு ரெடியாக இருந்தார். கடைசி விருந்தினர் சென்றவுடன் தந்தை முன்னால் நிறுத்தப்பட்டார். தந்தை பயிற்சியாளர்கள் கூறும் தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிக் கொள்ள கடைக்கு செல்ல வேண்டும் என கூறினார். அதாவது ஒரு துறவிக்கு வேண்டிய பொருட்கள் மட்டுமே, மிக குறைந்த விலையில், இல்லாட்டி சாதாரணமாக துறவிகள் பயன்படுத்துவது மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதாவது செம்பழுப்பு நிற ஆடைகள், தோல் செருப்பு, உணவுக்கு ஒரு பை, ஒரு கோப்பை, மரக்குவளை, செதுக்கும் கத்தி, இவைகள் தான் இவருடைய உடைமைகள். இதை கடையில் வாங்கிக் கொள்ள வேண்டும். இவர் நல்ல உலோகத்தினாலான நல்ல வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு அரசகுமாரன் வைத்திருக்க வேண்டிய அளவிற்கு வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தார். ஆனால் அவருடைய பயிற்சியாளர் மிகவும் கண்டிப்புடன் சாதாரண துறவிக்கு தேவையானதை மட்டுமே வாங்க அனுமதித்தார். ஆடை ஆடை அவர்களுடைய ஆடை எப்படி இருக்கும் என்றால், ஒரு ஒரு அவங்க பாடியை உடலை விட பெரிதாக இருக்கும். இடுப்பை சுற்றி கட்டிக்கொள்ள வசதி இருக்கும். முன்பக்கம் பை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். அந்த பையில் அந்த துறவிக்குரிய சாமான்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொள்ள வசதி இருக்கும்.
இவைகளை பொருட்களை வாங்கிக் கொண்டு வந்து, சரி அம்மாவிடம் காட்டினால் அவர்கள் இது என்ன என் பையனுக்கு இப்படியா கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி மாற்றி விடுவார்கள், வேறு வாங்கி தருவார்கள் என்று நம்பினார். ஆனால் அவர்களும் இது சரியானதுதான் என்று கூறிவிட்டனர். அதனால் அவர் மனம் மிகவும் வேதனைப்பட்டார். அடுத்தது கடைசி வாரத்தில், அதாவது கல்விச்சாலைக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. கடைசி வாரத்தில் அம்மா எல்லா உறவினர்கள் பெரிய மனிதர்கள் வீட்டுக்கு சேர்ந்து கடைசி மரியாதை செய்வதற்காக சென்றனர். இதனை அம்மாவின் புகழை வெளிப்படுத்த இதனை ஒரு வசதியாக ஏற்படுத்திக் கொண்டார். ஆனால் சிறுவர்களுக்குரிய பட்டம் விடுதல், அம்பெய்தல், தடியேண்டி தாண்டுதல் முதலிய விளையாட்டுக்களை நான் இவர் விளையாட வேண்டும் என்று நினைத்தார். மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைத்தார். ஆனால் யாரும் விடவில்லை. பத்தாவதற்கு அவருடைய அப்பா, தந்தை, அவருடைய பங்கிற்கு ஒரு துறவிகள் கல்விச்சாலைக்கு அழைத்துச் சென்றார். அதனாலும் அவருடைய விளையாட்டு நேரம் குறைக்கப்பட்டது. இல்லாட்டி கிடைக்கவே இல்லை என்றே சொல்லிவிடலாம். அந்த குருகுலத்தில் 14 தலைவர்கள் மிகவும் கண்டிப்பாக சட்டங்களை ஏற்படுத்தி நிர்வகித்து வந்தனர். அதாவது அவ்வளவு பெரிய குருகுலம். ஆனாலும் இவரை அந்த குருகுலத்தில் சேர்க்கப் போவது இல்லை. ஏனால் இவர் மருத்துவ கல்விச்சாலையில் தான் சேர்க்கப்படவர். அடுத்த நிகழ்ச்சி கடைசியாக அவரது பட்டங்கள் மற்ற சிறுவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. வில்லும் அம்பும் உடைக்கப்பட்டு அவரது குழந்தை பருவம் முடிவுக்கு வந்தது என அறிவித்தனர். ஆனால் அது அவரது இதயத்தையே நொறுக்கியது போல வருந்தினார். மாலை அவருடைய சகோதரியை சந்தித்து விடைபெற சென்றார். இப்பொழுது அக்கா விளையாடுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது என்று வருத்தப்பட்டார். இரவு வந்தபோது தந்தை அழைத்து குடும்ப பாரம்பரிய மரியா மரியாதைக்குரிய பாரம்பரியமான குடும்பம் இது என்று என்பதை பற்றி விளக்கி ஒரு குறிப்பிட்ட பாதுகாக்கப்பட்ட புத்தகத்தை காப்பகத்தில் இருந்து, அதாவது இது சொல்லுவாங்கல்ல, செஸ்ட், அது பாதுகாக்கப்பட்ட இடம், அதிலிருந்து எடுத்து நம் நாயகரை கையெழுத்து போடுமாறு கூறினார். மறுபடியும் முன்பளவே புத்தகத்தை காப்பகப்படுத்தி மெழுகு ஊற்றி தனது முத்திரையை பதித்தார். அதில் நம் நாயகர் பிறந்ததிலிருந்து இன்று வரை நடந்ததெல்லாம், அதாவது ஜோதிட குறிப்புகள் உட்பட அனைத்தும் பதிவிடப்பட்டிருந்தது. இனிமேல்தான் திடுக்கிடும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது அன்றிரவு தூக்கம் வராத அளவிற்கு அது இருக்கும். சாதாரணமாக நாட்டின் முற்கால வரலாற்றை விவரித்த தந்தை நாட்டில் ஆட்சியாளர் வீட்டில் பிறந்த ஒருத்தருக்கு காட்டப்படும் கடுமையை நினைவுபடுத்தினார். குருகுலத்தில் அனுபவிப்பதற்கு கடுமையான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். குடும்ப மரியாதை தான் முக்கியம் என்றும் தெளிவுபடுத்தினார். இந்த சோதனையில் வெற்றி பெறாவிட்டால், இந்த நன்றாக கவனிக்கும், இந்த சோதனையில் வெற்றி பெறாவிட்டால் இந்த வீட்டிற்கு திரும்பி வரக்கூடாது என கட்டளையிட்டார். எப்படி இருக்கும்? இத்தனை நாள் இளவரசனை போல் சுற்றி வந்த இவர் இனி இந்த வீட்டிற்குள் திரும்பி வரக்கூடாது என்று கூறிவிட்டார்கள். அதனால் அவருக்கு வேற வழியே இல்லை. அந்த சோதனைகளில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இது சொல்லி முடித்த உடனேயே கையாலேயே கை காட்டி, பேசக்கூட இல்லை, போன்னு கூட சொல்லலை, கையை காட்டி வெளியே போகுமாறு சொன்னார். இவர் உடனே வெளியே வந்து விட்டார். வந்து அம்மாவை பார்த்து பேசலாம் என்று வந்தால், அம்மா ஏற்கனவே நித்திரையில் ஏதாவது தூங்கிவிட்டார். கடைசியாக தன்னுடைய இதுவரை வசதியாக வாழ்ந்த அந்த
அறைக்கு வந்தபோது, இன்று இந்த இரவே கடைசி இரவாக இந்த வீட்டில் என்று நினைத்தவுடன் வெகுநேரம் தூக்கம் வரவில்லை. முதல் முறையாக வீட்டிற்கு வெளியே தூங்கப்போவதை நினைத்து அவர் மனது மிகவும் கலவரமடைந்தது. எப்பொழுதும் எப்போது தூங்கினார் என்று அவருக்கே தெரியாது. ஆனால் சூரியோதயத்துக்கு முன்னால் எழுப்பி குறைவான அளவில் உணவும் தேநீரும் தரப்பட்டது. சாப்பிடும்போதே பயிற்சியாளர் தோன்றி, நாம் பிரியும் வேலை வந்துவிட்டது, நல்லதுதான் நடந்துள்ளது, கற்றுக்கொடுத்த வித்தைகளை நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டு பயன்படுத்துமாறு கூறி வெளியேறினார். தந்தையின் உத்தரவால் தான் இவைகள் நடைபெற்றது என பின்னால் தான் அவருக்கு தெரிய வந்தது. தாயையும் சந்திக்காது, யாரையும் எழுப்பாது, வீட்டிற்கு வெளியே செல்ல கனத்ததையத்துடனும் பயத்தோடும் வழி அனுப்பிவிட்டது. தனியே வெளியே வந்தவுடன் அங்கிருந்து பார்த்தால் தெரியும், மருத்துவ கோயில் என்ற அழைக்கப்பட்ட துறவிகள் கல்விச்சாலைக்கு நடந்தே சென்றார். அங்கே வாசலில், அதாவது காம்பவுண்ட் சுவர் வழி, வெளிச்சுவர், சுற்றுச்சுவர் சொல்லுவாங்க, அந்த சுற்றுச்சுவர் வழியே மேலும் 2 சிறுவர்கள் காத்திருந்தார்கள். அவர்களும் இந்த மருத்துவத்துறை கல்விச்சாலை சேர்வதற்காக வந்திருந்தனர். நேரம் சரியாக வந்துவிட்டபடியால் இந்த உரையுடன் முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.